எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவர்கள் செய்கிற நன்மைகளுக்கும் தக்கதை நான் தரும்படிக்கு ஒவ்வொருடைய இருதயத்தில் எப்படி அவர்கள் கொடுத்தார்கள், எப்படி நன்மை செய்தார்கள், தயவோடு செய்தார்களா இல்லது தயவு இல்லாமல் செய்தார்கள், நன்மைக்கு தக்கதாய் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவரும் அவர் உள்ளே மனதுக்குள்ளே இருக்கிறவர்களையும் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம நன்மை செய்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிற்பாங்க. அந்த இதில் ஒரு இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராச்சும் வந்து நம்மள்கிட்ட தான் காசு கேட்பாங்க, ஐயா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு டக்குன்னு மனசில் என்ன தோணுன்னா, தர்மமே செய்தால் கூட இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்மள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் மற்றவங்கள்ட்டலாம் கேட்க மாட்டாரான்னு. ஒருவேளை அவர் நம்ம அங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம், இல்லை நம்மளை பார்த்ததுக்கப்புறம் கொடுப்பாங்கன்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் தேவன் இங்கே என்ன செய்கிறாரு, நீ நன்மை செய்கிறியா, உங்கள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் அறிகிறார். அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உன் இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். உங்கள்கிட்ட இருக்கு சார், ரைட், நம்ம இல்லைன்னு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறியா, இல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஒரு 10 ரூபாய் கொடுக்குறியா, இல்லை ஒரு டீ வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு தேவன் அதை அறிகிறார். அவரை சோதித்து பார்க்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக என்று ஜெபிக்கிறேன். அது பாருங்க, முதல் பாதியில கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும், அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஆணை சுட்டி காட்டுறாரு. நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம், சகோதர சகோதரி எல்லாருமே எடுத்துக்குவோம். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தக்க வழிகளுக்கு தக்கதாக செய்களின் பலனுக்கும் வழிகளுக்கும் அவர்கள் செய்கிற அவர் செய்த செய்கைகளுக்கு தக்க பலன்களுக்கும் அவர்கள் செய்த பலனுக்கு தக்கதான நன்மையை கொடுக்கும்படிக்கு அவர்கள் செய்தவருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவரும் அதற்கு மேல ஒரு மனசாட்சியம் அறிகிறவரும் சோதித்து அறிந்து பார்க்கிறவராய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம எது செய்தாலும் அவர் என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் வரணும். எதை செஞ்சாலும் பார்க்குறாரு, எதை செஞ்சாலும் பார்க்குறாரு ஆண்டவர். அதுவும் இல்லாமல் நம்ம இருதயத்தையும் பார்க்குறாரு. உள்ளிந்திரியங்கள், இருதயத்துக்கு மேலே நம்ம மனசுக்குள்ளே சில விஷயங்கள் வச்சுருப்போம். மனசில் இருக்கிறத காட்டிலும் நம்ம இருதயத்தில் இருக்கிறத காட்டிலும் மனசுக்குள்ளே ஏதாச்சும் இடப்படி இருப்போம், மறைச்சி வச்சுருப்போம். அது ஆண்டு சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் 2 முகம் இருக்குது. கோபத்தில் ஒரு முகம், சந்தோஷத்தில் ஒரு முகம். அப்படி என்ன பண்ணுவாங்க, உள்ளிந்திரியங்களையும் என்ன இருக்குன்றதே நான் அறிவேன், நான் அறிந்து பார்க்கிறேன். நீ எப்படிப்பட்டவர்கள், இந்த நன்மை எதற்காண்டி நீ செஞ்ச, 4 பேரும் பார்க்குறாங்க அதுக்காண்டி செஞ்சியா, இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சியா, இல்லை அவங்க மேலே இறக்கப்பட்டு கொடுத்தியா, அவங்க கை இல்லாமல் கால் இல்லாமல் இருக்கிறாங்க கொடுத்தியா, இல்லை நல்லா தான் இருக்கிறிய ஏன் பிச்சை எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வேகமாக போட்டியா, கோபத்தில் கொடுத்தியா, சரி அவங்க இல்லாமல் நம்மளுடைய இருக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு கொடுத்தியா. இப்படி ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பலமுறை என்ன பண்றாராம், சோதிக்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், நம்ம ஒரு 10 ரூபாய் போட்டுட்டோம், இந்த வசனத்தை நம்ம நன்மை செய்யும்போது ஒருத்தவங்க வாசல் வந்து அம்மா பசிக்குது, அவங்க பார்த்தா நல்ல துணிமணி கட்டியிருப்பாங்க, கையில் ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நினைப்போம் நல்லா குழந்தை வச்சுருக்குறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடாதா நம்மளோட வந்து கேட்குறாங்க. நம்ம அந்த இடத்துல கொடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம், ஏங்க நல்லா குழந்தைய வச்சுருங்க, குழந்தை என்ன பாவம் செஞ்சு அதையும் வச்சு பிச்சை எடுக்கிறீங்க, கொடுக்கறத பற்றி தப்பு இல்லைங்காச்சும் ஒரு வேலைகளை பார்த்து சாப்பிட வேண்டியதானே ஒரு வார்த்தை சொல்லலாம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன செய்தோம், எவ்வளோ நன்மை செய்தோன்னு சொல்லி தேவன் நம்ம அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் நீ செய் மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருகுள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எத்தனை காரியத்தை நம்மள்ட்ட பார்க்குறாரு. ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டோம், ஆனால் ஆண்டவர் எப்படி கொடுத்த, எந்த சூழ்நிலையில் கொடுத்த, இந்த எண்ணத்தோட கொடுத்த,
4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காண்டி கொடுத்தியா? இல்லை அவங்கள திட்டணும்னு கொடுத்தியா? ஆமாப்போ இதுங்களுக்கு இதை வேற வேலையே இல்லை அப்படி கொடுத்தியா? நீ என்ன நோக்கத்தோடு அந்த 10 ரூபாயை கொடுக்குற? என்ன நோக்கத்தோடு அந்த தர்மத்தை செய்த? அப்படின்னும் போது இங்கே ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் இருதயம் தான் காரணமாக இருக்கு. நீ நன்மை பயக்கும்படியாய் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்தோஷமாக கொடுத்தாலும் இருதயம் தான் காரணமாக இருக்கு. அதே கோபத்திலையும் தாபத்திலையும் வேதனையிலையும் சஞ்சலத்திலையும் தவிப்பிலையும் அவங்கள வேதனைப்படுத்தி ஐயோ 10 ரூபா போகுதேன்னு சொல்லி நீ கொடுக்குறீன்னா அதுலேயும் எதில் இருக்கு? இருதயத்தில் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருதயம். அதனால உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள். உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள். நீ தர்மம் செய்யறதுக்கு முன்னாடி இப்போ வந்து கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே போகிறாங்க. நம்ம இவ்வளோதையும் யோசிச்சுக்கிட்டு கொடுக்க முடியுமா? ஒரே வார்த்தை, ஆண்டவர். அவங்க இல்லாதவங்க நம்ம இருக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கு. சரி வந்து கை நீட்டுறாங்க தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. சில பேர் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, இந்தாம்மா அப்படி கூப்பிட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போது தேவன் எதிர்பார்க்கிறார், உன்னால் என்ன முடியும்? நீ எவ்வளோ நன்மை செஞ்சுருக்க, யாருக்காக நீ வாழ்கிற? நான் உனக்கு இவ்வளோதையும் கொடுத்துருக்குறேனே, வீடு கொடுத்துருக்குறேன், சொந்த வீடோ வாடகை வீடோ, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறேன், நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குறேன், நல்ல புத்தியை கொடுத்துருக்குறேன், நல்ல ஆகாரத்தை கொடுக்குறேன், நல்ல உறக்கத்தை கொடுக்குறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக சம்பாத்தியத்தை கொடுக்குறேன். உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அவ்வளோதையும் நான் தந்திருக்கிறேன். ஒரு 10 ரூபாய் என்னைக்கோ ஒரு நாளைக்கு கொடுக்க போகிறேன், ஒரு 2 இட்லி வாங்கி கொடுக்க போகிறேன், இல்லை கொஞ்சம் தூரம் அவங்கள கொண்டு போய் அங்கே விட போகிறேன், இல்லை ரோடை கிராஸ் பண்ண போகிறேன். அந்த ஏழை பிள்ளைங்கிட்ட அன்பு காட்டு. ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு தெரியாது என்ன செய்கிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம உதவி செய்கிறது மட்டும் இல்லை, ஒரு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் கூட நம்ம இந்த பிள்ளைங்கிட்ட வெடுக்குன்னு விழுவோம். நம்ம பிள்ளைங்களை மட்டும் அப்படியே கொஞ்சம் பாசம் காட்டும். அடுத்து சின்ன குழந்தைக்கு அது எதுவுமே தெரியாது. அவங்க வீட்டில் அவங்க செல்லமாக வளர்க்குறாங்க, வளர்த்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுமே பிரியமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைய அவங்க வளர்த்துட்டு போகிறாங்க. அப்போ நம்மள்கிட்ட வந்து அந்த பிள்ளை எதை பண்ணுதுனாக்கா நம்ம ரைட்டு, அது அவங்களோட போகட்டும். ஆனால் நம்ம ஒரு சின்ன ஜபிக்கலாம், ஆண்டவரே இந்த பிள்ளை வாழ் பண்ணுதுப்பா, அவங்க இப்படி செல்லமாக வளர்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்களே எழுத்து பேசும், அந்த பிள்ளைக்கு அந்த வாழ்த்தனத்தை குறைச்சி கொடுங்கன்னு ஜபிச்சா. யோபுல 42:10 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போது ஆண்டவர் யோபோட சிறையிருப்பை மாற்றினார். அவ்வளோதான். நம்ம அந்த பிள்ளைகிட்ட போய் டக்குன்னு கோவப்படக்கூடாது. அதுக்கு என்னன்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரி அறியாமல் சில பேர் செய்கிற தவிர நம்ம என்ன பண்ணுவோம்? பயங்கர கோவப்படுவோம், பயங்கரமாக கோவப்படும். அதை தேவன் பார்க்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு? எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ண? இருதயத்தை, நீ செய்த நன்மைகளுக்காக உன் இருதயத்தை பார்க்கிற. எந்த சூழ்நிலையில் செஞ்ச? சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டமாக இருக்கும், யாருமே பண்ணி விட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி கொண்டு வந்து விட்டுட்டு, யாரும் இல்லையா அவங்களுக்கு, இப்படி எதுக்கு வந்தீங்க, இப்போ நான் கொண்டு வந்து விட்டேன் பார்த்தீங்களா, தடுமாறி இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு லெக்சர் வைப்பாங்க. எல்லோரும் பார்க்கணும், ஆஹா இவர் உதவி செய்துட்டார். இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? வலது கைக்கு செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது. நீ ஒரு உதவி செஞ்சேன்னா செஞ்சுட்டு போயிட்டே இரு. ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒரு அன்பு செலுத்து. தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை, நம்ம மனைவி, நம்ம கணவன்கிட்ட இருக்கிற அன்பு வர்த்தகத்தை காட்ட மாட்டோம், சல்லுன்னு விழுவோம், கோவப்படுவோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதையும் கணக்கில் வைக்கிறார். அதையும் கணக்கில் தேவன் வைக்கிறார். நீ நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் நம்ம பிள்ளைகிட்ட கோவப்பட்டோம்? நம்மளுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன வந்துச்சு? ஏன் நம்ம அந்த பிள்ளைகிட்ட கோவப்படுறோம்? அவங்களோட நேச்சர், அவங்களோட இயற்கை இது அப்படி தான். சின்ன குழந்தை என்றைக்குமே மாறாது. ரெண்டாவது வளர்க்குற வளர்ப்பு, அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அந்த வளர்ச்சியில் தான் அதை வளர்ந்துட்டுருக்கு. இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு சொல்லலாம், பிள்ளை இப்படி இஷ்டத்துக்கு விடாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு அப்படி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கண்டித்து வளங்க. தம்பி அப்படி செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு அந்த குழந்தை நம்மளை பார்க்கும்போது, நம்ம அம்மா திட்டினாங்க, அந்த மாமா என்ன பண்ணல, நம்மளை திட்டலை. நம்ம பாட்டி நம்மளை திட்டினாங்க, அந்த தாத்தா நம்மளை திட்டலை. அப்போ அந்த பிஞ்சு மனசில் நம்ம என்ன நல்விதையை விதைக்க வேண்டும். அப்போ தான் நாளைக்கு அந்த பிள்ளையை கூப்பிட்டு, ஏசாமியை கும்பிட்டியா, ஏசாமி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அவனுக்கு பதியும். நம்ம பயங்கர கோபப்பட்டு அந்த பிள்ளைகிட்ட திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏசாமி கொடுப்ப அப்படி சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்க்காம என்ன பண்ணிவிடும்? கோபப்பட்டு.
எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதை தான் தேவன் இங்கே வழிவருத்துகிறார். எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் பார்க்க நீ செய்கிற எல்லா தர்மம் பார்த்தாலும் எல்லா அன்பு செலுத்தினாலும் என்ன பண்ணாலும் உன் இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்கு, அப்போ இருதயத்துல எப்படி வார்த்தைகள் வந்துச்சு, எல்லாவற்றையும் பார்க்கிலும் உன்னுடைய இருதயமே திருகு என்று சொன்னால் அப்படியே என்ன செய்யறது, அப்படியே மனசுக்குள்ள ஒரு வஞ்சனையை வச்சுக்கிட்டு செய்யறதுக்கு திருகுள்ளதும் மகா 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 கேடான எண்ணங்களா இருக்கிறது. அதை என்னை தவிர யாராலே அறிய முடியாது. நீனே என்ன பண்ணுவ, நல்லவன் வெளியில காட்டிக்கிட்டு இருப்ப, நல்லவன் நீ காட்டிக்கிட்டு இருப்ப. அப்பா நாங்கள் எல்லாரும் செஞ்சு எல்லாரும் பார்த்தாங்க. நான் கூட இப்போ ஒரு 10 ரூபா கொடுத்தேன், நான் கூட கொண்டு ஒருத்தவங்க வெளியில் கொண்டு விட்டேன், நான் கூட அந்த குழந்தைகிட்ட சாக்லேட் எடுத்து கொடுத்தேன். உன் இருதயம் எப்படி இருந்தது அதை தேவன் அறிந்து ஆராய்கிறார். உன் இருதயத்தை எப்படி வச்சிருக்கிற, உன் இருதயத்துக்குள்ள எப்படி நடத்துற, நீ உன் இருதயம் சரியா இருக்கா? அப்போ நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே யாருக்கும் எதிராளியா இருக்கவே கூடாது. நான் இன்னைக்கு நேற்று முழுதும் எங்களோட இருந்தீங்க, இந்த பகல் வேலையில நேற்று ஃபுல்லாக என் கூட இருந்ததுனால தான் இன்றைக்கி உயிர் பெற்று நான் வெளியில் போகிறேன். என் மனைவி பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்க போகிறேன், என் கணவனுக்கு என் பிள்ளைகளுக்கு சமைக்க போகிறேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா பாடி நான் சம்பாதிச்சு கொடுக்கணும், படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறேன். நான் இன்னைக்கு யாருக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது, யாருக்கும் எதிராளியாக இருக்கக்கூடாதுப்பா, என்னை வழி நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு எல்லா நாளும் தேவன் வழி நடத்துவார், எல்லா நாளும் கரங்களை பற்றுவார், எல்லா நம்மளோட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார், நம்மளுக்கு வேண்டான தேவைகளை செய்வார். தேவநாமத்துக்கு மகிமை ஜெபிக்கிறேன். 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு தூரம் போகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் உயிருக்கு மட்டும் வேணும், ஆண்டவர் காசுக்கு மட்டும் வேணும், ஆண்டவர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். எதுக்கு வேணும், உயிரை காப்பாற்றணும், நல்லா காசு வேணும், நம்ம குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும், வேற எதுக்கும் வேணாம். அல்லேலூயா. எதுக்கும் வேணாம். நான் அதுக்கு மற்ற எதுக்கும் நான் தேடவும் மாட்டேன். எப்போ மேலே என்ன பண்ணுவேன், எனக்கு எங்கள் மாமா போதும், எங்கள் அக்கா போதும், எங்கள் அண்ணன் போதும், எங்கள் அத்தை போதும், எங்கள் பாட்டி போதும், எங்கள் அம்மா அப்பா போதும், என் சொந்த பந்தம் தான் எனக்கு. அல்லேலூயா. என் சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயமலமாக்கி கொண்டு போதும். மாமிசமானதுன்னு என்ன, மாமிசமாக இருக்கிற மனிதனை தனக்கு புயப்படமாக என்ன பண்ணுறான், சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அத்தா இருக்கா, மாமா இருக்கிறா, அக்கா இருக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு கூட எல்லா சொந்த பந்தமும் இருக்கு, நீ யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அதே நமக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு வேதனையோடு மருத்துவமனையில் இருக்கும் பொழுதோ டாக்டர் இனிமேலுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் கும்பிடுற சாமியை வேண்டிக்கங்கன்னு சொல்லும்போது உன்னுடைய புயபலத்தால் நீ நம்பப்பட்ட உன் ஜனங்கள் எங்கே, உன் சொந்த பந்தம் எங்கே, ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாங்கன்னா உடம்பு பார்த்துக்குங்க. என்ன சொன்னார் டாக்டர், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் போல இருக்கு, நம்ம அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருப்போம், இவன் போய் ஊரெல்லாம் என்ன பண்ணிடுவான், சொல்லிடுவான், நம்மளுக்கு காப்பாற்ற முடியாதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாம் பேசுவாங்க பாரு, எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ இது பண்ணாங்க, எப்படியெல்லாம் பேசுனாங்க, அப்படியே பேசி நம்ம காதுக்கு வரும்போது மனசு துக்கமாக இருக்கும், நம்ம வேதனையோடு இருப்போம், நம்ம மனவேதனையோடு இருப்போம். இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும், நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது நம்மளை தான் பேசுகிறாங்கன்ற ஒரு மாதிரி ஒரு புத்துரிமை. அப்பொழுது ஒரு வேதனை வரும். அப்பொழுது முழங்கால் படியிட்டு யாவருக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக, ஆண்டவரே என் தலையை இந்த இடத்துல உயர்த்துங்கப்பா, என் தலையை உயர்த்துங்கப்பா, வேதனையாக நிறைந்திருக்கிறேன், நாங்கள் என்ன பாவம் பண்ணமோ, பண்ணின பாவத்திற்கு சம்பளம் நீர் கொடுத்த சம்பளம், ஆனாலும் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எல்லாருக்கும் விட தலை நிமிரச் செய்யுங்க, உமக்கு பிரீதியாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன், உத்தமமாயிருப்பேன், உன் ஊழியத்தை நிறைவேற்றுவேன் நம்ம சொல்லி முழங்கால் படியிடும்போது எல்லாரும் கைவிட்டால் என் தேவன் கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார்.
ஆண்டவர் நம்மளை உயிர் பெற செய்துட்டார்னா அந்த ஒருத்தருக்கு வேண்டிய துணிமணி, சாப்பாடு, ஆகாரம், தங்கறதுக்கு இடம், குடிக்க தண்ணி, சமாதானம், அதுக்கு தேவையான ஆயுசு எல்லாவற்றையும் தேவன் செய்ய. நம்ம ஒரு குழந்தை பிறந்து நம்ம வளர்க்குறோன்னு சொன்னால் படிப்பு செலவு பார்க்குறோம், வேலைக்கு வைக்கிறோம், திருமணம் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறோம், அதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறோம். ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு மறிக்க போகிறவனுக்கு இவ்வளோ ஒரு அக்கறை இருந்தால் உன்னையும் என்னை உண்டாக்கின தேவன் எப்படி இருப்பார்? எப்படி நம்ம அனுசரணையாய் பாதுகாப்பார்? எப்படி அனுகிரகமாய் பாதுகாப்பார்? மனுஷன் மேல் நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது? வைக்காத. மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு எம்மாத்திரம். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஏன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் சொன்னார்? யாராச்சும் கை தூக்கி சொல்லுங்க. ஏன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதுன்னு சொன்னார்? அதான் நாசியில் சுவாசம்னா நுரையீரலேருந்து சுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ எல்லா மனுஷன் தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏன் நம்பாதங்கிறார்? என்னத்துலாம் அந்த வார்த்தையை சொன்னார். வேற யாராச்சும் கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஒரு நிமிஷம் அந்த சுவாசம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இறந்துட்டாங்க. அப்படி இன்னைக்கோ நாளைக்கு எந்த நொடியோ செத்து போயிடுவான்னு இருக்கிற மனுஷனை நீ நம்புறியே, எப்பயுமே அவன் என்ன பண்ணிடுவான்? என்னைக்கோ ஒரு நாளைக்கு இறந்து போயிடுவான்னு இருக்கிற மனுஷனை நீ என்ன பண்ற? நம்புற. அந்த இறந்து போன மனுஷனையும் உண்டாக்குனது நானு, மருத்துவரை உண்டாக்குனது நானு, உனக்கு பலனை கொடுத்தது நானு, உன் நாசியிலும் சுவாசத்தை கொடுத்தது நானு. எவ்வளோ அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு எம்மாத்திரம். நான் இன்னைக்கு சொல்றேன், அல்லேலூயா. ஐயோ நம்ம வீட்டுக்காரரான ஒண்ணுமே பண்ண முடியாது. கணவன் இருக்கிறது நல்லது, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணோம்? எப்பொழுதுமே வேண்டிக்கிட்டோம். ஆனால் அதே கணவன்கிட்ட போய் இப்படி பேசுறது சரியில்லை, ஆண்டவருக்கு துக்கமாக இருக்கு, இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாதீங்க, அடுத்தவங்களை பரியாசம். என்னைக்காச்சும் ஒரு மனைவி புருஷனாகவே கேட்டிருப்பாளா? கேட்க மாட்டாங்க. அடுத்த மாதம் 20,000 கொடுக்குறது 10,000 கொடுத்தாருன்னா காசு வந்ததே ஒரு சந்தோஷம். வரும்போதே கொஞ்சம் பலகாரமும் வந்துச்சுன்னு வச்சுக்க, வாங்க ஏன் கேட்குற, எல்லாருக்கும் டீ பார்ட்டி வச்சாங்க, அதானே பார்த்தேன், நீங்களா காசு போட்டு வாங்கிட்டு வந்துட போகிறீங்க சொல்லும்போது நம்ம சொல்லிடுவோம். வச்சாங்க 50 பேர் 40 பேர் தான் வந்தாங்க, பார்த்தாங்க, எடுத்துகிட்டு போனாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பலகாரத்துக்கு ஒரு சிரிப்போம், ஒரு சந்தோஷப்படுவோம். அப்போ சொல்லணும், ஏங்க அது வரும்போது யார்ட்டாச்சும் கொடுத்துருக்கலாம், நம்ம சம்பாதிக்கிறோம்ல, உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்கள் காசு போட்டு வாங்கிட்டு வாங்க, யாராச்சும் ஏழைங்க இருந்தால் கொடுத்துருக்கலாமே, அதை தூக்கிட்டு வரீங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள். இல்லை மனைவி இப்படி பண்ணும்போது ஏன் உங்கள்கிட்ட ஒம்பளுத்து விட்டேன், ஏன் தேவையில்லாமல் உங்கள் பொண்ணை பற்றி ஒம்பளுத்து விட்றேன், எதுக்கு போய் சொல்கிறேன், அதெல்லாம் பாவம்ப்பா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தலையில் விடியும், அதெல்லாம் சொல்லாத. ஒரு நாள் கேட்டிருப்போமா? கேட்டோம்னா மத்தியானம் தண்ணி சோறு. அப்படியே நீ நல்லா காய்கறியாக வாங்கி கொடுத்தா, அப்படியே நீ குழம்பு நல்லா மட்டன் சூப்பர் மட்டன் இளங்கறியாக வாங்கி கொடுத்தாலும் உப்பள்ளி போட்டுருவாங்க. இல்லைன்னா கறி என்ன பண்ணாது, நல்லா கழுவாமல் போட்டால் முடிஞ்சு போச்சு, கவுச்சு அடிக்கும். அப்போ ஒரு பயம். ஆண்டவர் சொல்றார், கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்வாயா. நீ சொல்லி பாரு உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் உன் மனைவி என்ன பண்ண மாட்டா, இது பாவம் தானே, நல்ல விலைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கனவு மூலியமா என்ன பண்ணாரு, பேசினாரு. ஆமாம் நம்ம செஞ்சது தப்பு தான், சின்ன பிள்ளைகிட்ட போய் வள்ளுன்னு விழுந்தோம், நம்ம பிள்ளைய தான் அப்படி செஞ்சுருப்பாங்க, மனைவி கண்டிச்சது நல்லது தான். இப்போ பாருங்கள் எத்தனை பேருக்கு ஆயுசு கூடுதுங்க, கண்டிக்கிறவங்களுக்கும் ஆயுசு கூடுது, உணர்ந்தவங்களுக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். கணவனையும் கண்டிக்க மாட்டான், மனைவியும் கண்டிக்க மாட்டான், பிள்ளைங்களையும் கண்டிக்க மாட்டான். பிள்ளைங்க செய்கிற தப்புக்கு பிள்ளைங்களோட இருப்போம், புருஷன் செய்கிற தப்புக்கு புருஷனோட இருப்போம், மனைவி செய்கிற தப்புக்கு மனைவியோட இருப்போம். இது எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் தப்பு பண்ணுவோம், அடுத்தவங்க அதை சுட்டி காட்டுவாங்க, நம்மளுக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். இவங்க என்ன ரொம்ப யோக்கியமா, அதை ஒரு நிமிஷம் என்ன பண்ண மாட்டோம், எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, நம்ம எந்த இடத்துல விட்டு போனோம், அவங்களே கூப்பிட்டு ஏங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
அந்த தப்பு பண்ணியிருக்கணும். சரிங்க, நான் திருத்த பார்க்குறேன். இருந்தாலும் நீங்கள் சொன்னதுனால எனக்கு என்ன பண்ணிச்சு, அது உறுத்துருச்சுன்னு சொன்னால் அவங்க நாளைக்கு உடனே சொல்ல மாட்டாங்க, நம்மளும் திருந்திக்கலாம். உடனே மறுநாள் என்ன பண்ணுவான், வரிஞ்சு கட்டிட்டு நீ யார், நீ ரொம்ப யோக்கியமா, நீ மட்டும் சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாயிடுச்சு வைக்கிறேன். அப்போ நம்ம இன்னைக்கு மனுஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து போதும். நம்ம மனுஷனை தான் நம்பி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கணவனையோ மனைவியையோ செய்கிற தப்பை நம்ம கண்டிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு ஆண்டவர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பார். அப்போது நம்ம சொல்லலாம், ஏங்க இது தப்புங்க, இது தப்பு. எல்லாருக்கும் கொடுத்தாங்க சாப்பாடு, நிறையா இருந்துச்சு, அவன் வாங்கிட்டு போனான். நான் முன்னாடியே ஒரு 3 சாப்பாடு வாங்கிட்டேன், எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு சாப்பாடு போய் கேட்டேன், நீங்கள் வாங்கலைன்னு கேட்டேன், இல்லைன்ட்டேன், மறுபடியும் 2 வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. அந்த சாப்பாடு நம்மளுக்கு அவமாய் போகும். நம்மளுக்குள்ளதை வாங்கியாச்சு. இதை சொல்லும் போது பைபிளில் ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. அது ஒரு பக்கம். இப்போ 5 சாப்பாடு நம்மளுக்கு தேவை, சாப்பிட்டாச்சு, 5 சாப்பாடு வாங்கியாச்சு வீட்டுக்கு. அவங்களே 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, மீதி எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ போய் அல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொன்னார், டெய்லி உனக்கு தேவையான மன்னாவை மட்டும் எடுத்துக்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கு முத நாளே என்ன பண்ண, 1 மரக்கா எடுத்து வை, மற்ற நாள் என்ன பண்ணாத, டெய்லி நான் கொடுப்பேன், நீ போய் சேர்க்காத. அப்படி சேர்த்தா என்ன ஆகுங்க, அழுகி நாற்றம் எடுத்து போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்துட்டு இருக்கோம். நம்மளும் திருந்துறதில்லை, அடுத்தவங்களையும் திருந்த விடுறதில்லை, எதை பற்றி கவலையும் படுறதில்லை. எப்போ நம்ம மாறுவோம், தேவன் எதிர்பார்க்கிறார். என்னத்தான் நான் செய்கிறது, மாறவே நம்ம சொல்கிற பிள்ளைங்களை பார்த்து பொய் சொல்கிறோம், பொய் சொல்லுது, எங்கள் அக்கா பொய் சொல்லுது, மாறவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், மனைவிட்ட போய் சொல்லுவோம், நம்மளுக்கு பொய்ன்னு தெரியும், என்ன பண்ணுறது. நம்ம யாரை சொன்னோம், அக்கா பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு மனைவிட்ட போய் என்ன பண்ணுவோம், பொய் சொல்லுவோம். எங்கள் அண்ணன் பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், பொய் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தேவன் நினைக்கிறார், நீ இப்போ சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, மனுஷனை நம்பி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானது தன் புயவளமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். அப்போ மனுஷனை நம்பிக்கிட்டு கர்த்தரோட என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சபையில் அதாங்க நடந்துட்டு. அவனை பார்த்து இவன், இவனை பார்த்து அவன், அவனை பார்த்து அப்படியே மாறிக்கிட்டு அப்படியே மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவங்களே போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அல்லேலூயா. இவங்க போனாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு போன. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து போதும். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு அவன் உடம்புல என்ன இருக்குங்க, சதை தான் இருக்கு, நாசில சுவாசம் இருக்கு. அந்த மூச்சை கொடுத்தது ஆண்டவர், அந்த சுவாசத்தை கொடுத்தது ஆண்டவர். அந்த மனுஷன் இருக்க அந்த சதை, அந்த ஒரு சதை எலும்பு, அந்த மனுஷன் மேலே அந்த நாசியில் உள்ள சுவாசம் எப்போ போகும்னு எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. நம்மளுக்கு நல்லா நினச்சி பாருங்க, நைட் நல்லா தூங்கிட்டே இருந்தாருங்க, காலம்பர பார்த்தா இறந்து கிடக்கிறாரு. நல்லா பேசிக்கிட்டே இருந்தார், டக்குன்னு நெஞ்சு அடைச்சிச்சு, கொண்டு போகிற வழியில் இறந்து போயிட்டார். அப்போ அந்த நாசியில் சுவாசம் எப்போ போகணும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ கற்றுக் கொடுத்த காரியங்கள் மனசில் பதித்துக்கொள்ளும். ஆண்டவன் சொல்லியிருக்கிறான், யாருக்கும் துரோகம் பண்ணாத, பொய் பேசாத, பரிகாசம் பண்ணாத, அடுத்த மனைவியை பார்க்காத, அடுத்த கணவனை பார்க்காத, விபச்சாரம் செய்யாத, குடிக்காத. இதை நம்ம செய்தாலே என்ன பண்ணிடுவோம், நம்ம அடுத்தவங்கள்ட்ட எதையுமே நம்ம என்ன பண்ண வேணாம், எடுக்க வேணாம். நம்மள்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொள்வார்கள், அநேகருக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையை எடுத்துக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் பானைகளை வளைப்பது போல நிலிப்பது போல குயவன் செய்வது போல நான் உங்களை அப்படி நடத்தக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் போதும். அல்லேலூயா.
குயவன் வந்து மண்பானையை செய்கிறான். அந்த மண்பானையை செய்யும்போது அவன் ஒரு வடிவம் என்ன பண்ணுவான், செய்வான். செய்யும்போது அதில் ஒரு கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வடிவம் என்ன பண்ணிடும், மாறி போயிடும். நல்லா தான் மிதிச்சு பிணைஞ்சு செய்கிறான். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை பிறக்கும் போது நல்ல குழந்தையாக தான் என்ன பண்ணுறாரு, பிறக்க வைக்கிறார். வளர வளர நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இருதயங்கள் மாறி போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் செஞ்சு அந்த குயவன் வந்து மண்பானை அப்படியே அழகாக வடிவம் கொண்டு வருவான். பானையோ ஜாடியோ களையமோ ஒரு உண்டியலோ ஏதோ ஒரு இது அப்படி கொண்டு வந்துகிட்டே இருப்பான். டக்குன்னு கொஞ்சம் நெளிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான், அப்படியே எடுத்து போட்டு மிதித்து பிணைஞ்சி மறுபடியும் என்ன பானையா அதே உருவமாக வரவே. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட கையில் ஒரு மண்பானை போல தான் இருக்கிறோம். மண்பானைனா ஈரத்தில் உள்ள மண்ணாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வணைஞ்சு என்ன பண்ணுறாரு, பிணைஞ்சு ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்குன்னு நினைக்கிறார். நம்ம உருவாகவே என்ன பண்ணுறோம் மாட்டாங்க. எதுக்கு நம்ம அப்படி இருக்கணும், நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான், அதையும் நம்ம நினைக்கிறதில்ல. நான் சம்பாதிக்கிறேன், என் காசு, என் பொண்டாட்டி பிள்ளை, நான் எப்படி வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் மேலே ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் செய்கிறான்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. மறுபடி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நம்மளை பார்த்து சொல்ற ஆண்டவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல, இந்த மண்பாண்டத்தை செய்கிறவன் போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ, நான் உங்களை அப்படி செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் ஜனங்களே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவன் கையில், என் குயவன் கையில் இருக்கிற களிமண் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, பெருமை பாராட்டுறீங்க, பரியாசம் பண்ணுறீங்க, காசு பணத்தை தேடுறீங்க, பொய் சொல்கிறீங்க, பரியாசம் பண்ணுறீங்க, எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனுஷனை நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. 6வது வசனம் 7வது வசனம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் போதும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மண்பானை என்ன பண்ணிடுது, நல்லா வந்துடுதுங்க. ஒரு மண்பானை எத்தனை வளர்ச்சாலும் வரமாட்டேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் ஒரு 4 பேர் பிறந்திருப்பாங்க. ஒரு அக்கா நல்லா இருக்கும், ஒரு தங்கச்சி நல்லா இருக்காது. ஒரு அண்ணன் நல்லா இருப்பார், ஒரு தம்பி நல்லா இருக்க மாட்டாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடி சம்பாதிச்சு ஒன்றுமே இருக்காது. ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பார், ஒரு தங்கச்சி வீணாக பேருக்கு, ஒரு அக்கா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த சேர்மானம் வருதில்ல. என்ன சேர்மானங்க, அந்த ஒரு அண்ணனுக்கு ஒரு மனைவி, அந்த ஒரு அக்காவுக்கு ஒரு கணவன், அந்த வர்றாங்க இல்லையா, அவங்க உணர்ந்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு ஒரு மனைவி வரும். அது வந்ததுக்கப்புறம் அந்த பையனோட குணம் எல்லாம் என்ன பண்ணிடும், டோட்டலாக மாறிடும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன செய்கிற, நீ ஒரு ஆண்மகன் தானே, உங்ககிட்ட தானே ஒரு குடும்பத்தை கொடுத்தேன், உங்ககிட்ட தானே ஒரு மனைவியை கொடுத்தேன், நீ அவளை கண்டித்து உணர்த்தாமல் நீ அவளுக்கு அடிபணிகிறியே, நீ அவள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறியே. அப்போ என்ன பண்ணுவார், நம்ம வருமானத்தில் முதல் என்ன பண்ணுவார், கை வைப்பார். அடுத்தது நோயில் கை வைப்பார். இது 2 வச்சு குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட படிப்பை தான் என்ன பண்ணுவார், கை வைப்பார். பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் கை வைப்பார். பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், வருமானம், 2வது நோயில் கை வைப்பார். அப்போ நம்ம அதை உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் அப்படி வளர்க்க விட்டுட்டேன், ஆண்டவரே நான் அப்படி தவறு பண்ணிட்டேன், நான் கரெக்டாக என் குடும்பத்தில் வளர்ந்த வரைக்கும் கரெக்டாக இருந்தேன், என் மனைவி பேச்சு கட்டி என்ன பண்ணிட்டேன், நான் அப்படி ஆட்டேன். தான் சொல்கிறாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமான தன் புயபலத்தை நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. மனுஷனை நம்புகிற. என் வீட்டுக்காரர் தான் எல்லாமே, நீங்கள் எது செஞ்சாலும் ஓகேங்க, நீங்கள் என்ன எனக்கு வந்து சம்பாரித்து உணர்ந்து கொடுத்துட்டு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த நான் சம்பாரித்து கொடுத்தேன், என் மனைவி எது செஞ்சாலும் ஓகே. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ஒரு மனைவி தவறு பண்ணுறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் இப்படி பண்ணாத, இது தப்பு, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாத, அடுத்தவங்களை பொய் சொல்லாத, பரியாசம் பண்ணாத, அவங்கள வீணாக்காத, அவங்களுக்கு 2 பேருக்கு 2 சண்டைக்கு கோழி முட்டி விடாத. அதே கணவன் தப்பு பண்ணாலும் வேணாங்க, இந்த தப்பு, இந்த தவறு செய்யாதீங்க, அவங்களோட கூட போகாதீங்க, அவங்க நல்லவங்க இல்லை, கொஞ்சமாக பழக்கத்தை குறைச்சிக்கோங்க, நல்ல நண்பர்களோட சேருங்க. இதை நம்ம சொன்னால் தான் நம்ம குடும்பம் என்ன பண்ணுங்க, செழிக்கும். அப்போ ஆண்டவர் உன் கையில் அதை தான் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷனை நம்பி மனுஷன் தேவை தான், மனுஷனோட தயவு தேவை தான். ஆனாலும் கூட என்ன பண்ணணும்,
நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை போல நல்லவங்களோட பழகி நல்லபடியாக காரியத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றும் போது தேவன் நம் கூட இருப்பார். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்றாரு, பிடுங்குவேன், இடிப்பேன், போதும். நான் இவ்வளதையும் செய்கிறேனே, என்னை கேட்க யாராச்சும் இருக்காங்களா? இப்போ நம்ம ரோட்டில் இப்போ சார் வந்துட்டு இருக்காங்க, இங்கேருந்து ஒருத்தன் அப்படி தண்ணி எடுத்து ஊற்றிட்டான். அது நல்ல தண்ணியோ கெட்ட தண்ணியோ இல்லை, மாடியிலேருந்து கீழே ஊற்றிட்டாங்க, மேலே பட்டுச்சுன்னு நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு கிடக்கும், ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், காருக்காரன் என்ன பண்ணிடுவான், அடிச்சு விட்டு போயிடும், மேலெல்லாம் சரி அவன் போயிடுவான், நம்ம யாரையும் திட்ட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுபோல் நம்மளுடைய காரியத்தில் என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி விழிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நல்ல படி அடைங்கப்பா, நல்ல உங்களோட நான் சேரணும், நல்ல சம்பாத்தியம் எனக்கு வரணும், என் மனைவி பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, யாருக்கும் பாவம் செய்யக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது, யாரோடையும் நான் சேர்ந்து பரிகாசம் பண்ணி சிரிக்கக்கூடாதுப்பா, என் செயல்பாடுகள் எல்லாம் உனக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ வீட்டை விட்டு இறங்கி போனீங்கன்னா உன் கை நிறைய பணம், பாக்கெட் நிறைய பணம், மன நிறைவு, சந்தோஷம் எல்லாம் தேவன் கொடுப்பார். நம்ம நல்லபடியாக போயிருப்போம், ஒரே சண்டையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்கும், மனசு நிம்மதி அப்படியே ஒரு மாதிரி வெறுத்து போய் உட்காந்துரும். என்னடா அப்படி போயிடுச்சே நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். எல்லாவற்றையும் தேவன் தீர்ப்பார். அல்லேலூயா. என் தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக என்று ஜெபிக்கிறேன். நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்லவளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவனால் எல்லாம் கூட இந்த வேதத்தில் வாசிக்கிறமே சுவாமி, என் தேவனால் எல்லாம் கூட இந்த வேதத்தில் வாசிக்கிறமே சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஒரு அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நான் அனைவரோடும் இன்று முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோட உங்கள் பிள்ளைகளிடம் இருப்பாராக என்று ஜெபிக்கிறேன். உங்களை வர்த்திக்க செய்வாராக என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், நம்பி வந்த காரியமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து வழிநடத்துவாராக. நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் போது, தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெய்வத்திற்கு ஏற்றாற்படும் நடக்கும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்ம உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார் தேவன். அப்படியே செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பொருளும் வருவது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.